ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாயர் ஸ்டிச். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட DJI Osmo ஆக்ஷன் கேமராவோட கேஸ், அப்புறம் நம்மளோட அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஆக்சசரிஸ் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது யந்த்ராலய் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றத உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அதோட கேரிங் கேஸ் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, ப்ரீமியமாகவும் இருக்குது. உள்ளே அது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, பட் அந்தளவு ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஸ்டில் பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ்ன்னு இருக்கோ அதெல்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கான ப்ளேஸ் ஹோல்டர்ஸ், இந்த ஃபோமை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒன்று எடுத்து நான் வெளியே வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். அதில் போட்டிருக்கும்போது 63 in 1 அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் பார்க்குற அந்த ஒயிட் கலரில் சின்னதாக தெரியுதுல்ல, அதையும் ஒரு ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணுறேங்க. அதில் இருக்க ஒன்றுமே ஒரு பீஸ் அந்த மாய்ஸ்சர் ரிமூவர் இருக்குன்னா அதுவுமே ஒரு 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 கவுண்ட்டாக எடுத்து அதை தான் 63ன்னு போட்டிருக்குறாங்க. பட் அதை தவிர பல யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு செல்ஃபி ஸ்டிக், ஒரு மோனோபாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையே அப்படியே கீழே ஒரு மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேர்த்து வச்சிங்கன்னா அங்கே ஒரு ட்ரைபாட் மாதிரி இருக்குல்ல, அதில் கனெக்ட் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கலாம். இந்த தண்ணியில், இந்த எல்லோ கலரில் பார்க்குறது நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் மிஸ் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலரில் அதில் நம்மளோட கோப்ரோவோ உங்களோட ப்ராடக்டையோ மாற்றிருந்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு அப்படியே மிதக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெட் மவுண்ட்டு. இதில் ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கிற அந்த மவுண்ட்டில் நம்மளோட கோப்ரோவை மாட்டிட்டு நம்ம போகிற இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த ட்ரைபாடோட மவுண்ட்டு. ஸோ இதை மவுண்ட்டை நம்ம நார்மலாக வெறும் கேமராவோடு சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் இந்த மவுண்ட் கூடயும் சேர்த்து இந்த செல்ஃபி ஸ்டிக் கீழேயும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது மேலே நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் வருது. நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், ஒரு இடத்துல குரூப்பாக நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை டைம் லேப்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கையில் மாட்டுற பேண்ட்னால் நீங்கள் பார்த்துருந்தீங்க. நம்ம நிறைய வீடியோஸில் அவங்க ஸ்லைட்ஸில் போகும்போது எல்லாம் பண்ணும்போது செல்ஃபி வச்சுருப்பாங்க கையில். அது முன்னாடியிலேருந்து ஒருத்தங்க கேமரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த கேமரா மவுண்ட்டில் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ இதை இப்படி மாட்டிட்டோன்னா நீங்கள் பைக் ஓட்டும்போதோ இல்லை நீங்கள் இப்போது ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பைசைக்கிள் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பைசைக்கிள் மவுண்ட் நீங்கள் பைசைக்கிளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட பைக்ஸ் அந்த மாதிரி வேறு எதுலேயும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் கிளிப்பு. இப்போ நீங்கள் போகும்போது பேக்கில் எங்கேயாவது மாட்டுறதுக்கு ஷோல்டர் பேக்ஸில் சைடில் கிளிப்பில் மாட்டிக்கிட்டு முன்னாடி அந்த கேமரா நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் வீடியோ எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட் மவுண்ட்டோட கவரை பார்த்துட்ருக்கோம், பின்னாடி வச்சுருந்தது இது அந்த மாய்ஸ்சர் இதுன்னு சொல்கிறாங்களா அது. இது சக்ஷன் மவுண்ட்டு. இது நீங்கள் காரில் இந்த மாதிரி இடத்துலலாம் மாட்டிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அந்த சார்ஜிங் கேபிள் அப்புறம் பேட்ரிஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுக்கலாம். இதில் இந்த கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமராவோட எந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் அந்த பாக்ஸ்குள்ளே மொத்தமாக போடுறதுக்கு இதில் வச்சிங்கன்னா நீங்கள் அது ஒன்றோட இடித்து அவாய்ட் எதுவும் ப்ராப்ளம் ஆகிறது அவாய்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், மேலே என்னோடய மவுண்ட்டு அந்த மாதிரி இது வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கேமராவை கீழே அதோட கட் அவுட்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வைக்கும்போது அந்த ப்ராடக்ட்டு ஒன்றோட இடித்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மவுண்ட்டு இப்போது DJI ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கோப்ரோ மாதிரி வச்சுருந்தீங்கனாலுமே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மவுண்ட்டு ரெண்டுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட கோப்ரோ இருந்தாலும் அதுக்குமே இந்த மவுண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.